சூர்யாவோட நடிப்புல கடைசியா ரிலீஸ் ஆன கருப்பு திரைப்படம் பாத்தீங்கன்னா மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி மொத்தம் 350 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி இருந்துச்சு. அடுத்ததா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக இருக்க நிலையில சமீபத்துல இந்த படத்தோட 2வது பாடல் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2வது பாடலை வச்சு பாத்தீங்கன்னா சில பேர் சூர்யாவை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோசியல் மீடியாவுல. சூர்யாவுக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கும். ரெட்ரோ, கங்குவா, எதற்கும் துணிந்தவன்னு கடந்த சில வருஷமாவே அவருக்கு ஒரு தியேட்டர் ஹிட் கிடைக்கவே இல்லைங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பலன் இல்லாததால சோர்ந்து போற நிலையில இருந்தாரு. அப்பதான் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல த்ரிஷா கூட கருப்பு படத்துல நடிச்சாரு. சாய் அபயங்கர் இசையமைக்க ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. ரசிகர்கள் ஆசைப்பட்ட மாதிரியே படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. கமர்சியல் விஷயங்களை வச்சு கல்லா கட்டிட்டாரு ஆர்ஜே பாலாஜி. சூர்யாவையும் பாத்தீங்கன்னா சிங்கம் படத்துக்கு அப்புறம் அவ்வளவு எனர்ஜியோட கருப்பு படத்துல தான் பலரும் பார்த்திருந்தோம். எல்லாருமே சூப்பரான பங்களிப்பை கொடுக்க உலகம் ஃபுல்லா மொத்தம் 350 கோடிக்கும் மேல படமும் வசூல் பண்ணி இருந்துச்சு. இதனால உற்சாகத்துல இருந்த சூர்யா இயக்குனர், இசையமைப்பாளர், கேமராமேன்ட்டு எல்லாத்துக்குமே காரை பரிசா கொடுத்திருந்தாரு. இந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறது தாங்க ரொம்பவே கூடுதலான பொறுப்பு. அது இந்த படத்துலயும் நடக்கும் அப்படின்ட்டு நம்பலாம். இந்த படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். ஏன்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தை வெங்கி அட்லூரி இயக்கி இருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் இயக்குன லக்கி பாஸ்கர் பாத்தீங்கன்னா பேன் இந்தியா அளவுல மெகா ஹிட் ஆன படம். அதனால இதுலயும் தரமான சம்பவத்தை செஞ்சிருப்பாருன்ட்டே நம்பலாம். அது மட்டும் இல்லாம மமிதா பைஜு, ராதிகா, ஜிவி பிரகாஷ், ரவீனா டாண்டன்ட்டு பவரான பேக்கேஜ் இந்த படத்துல வேலை செஞ்சிருக்காங்க. படத்தோட டீசர், ஃபர்ஸ்ட் சிங்கிள் எல்லாமே ரிலீஸ் ஆகி எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. அதுவும் முதல் பாடலா ரிலீஸ் ஆன பட்டாம்பூச்சி பாடல் வந்ததுல இருந்தே பலரும் பாத்தீங்கன்னா அதை ரீல்ஸ் ஆக்கி சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி எக்கச்சக்கமா படத்து மேல ஹைப் ஏறவும் ஆரம்பிச்சிருக்கு. ஆகஸ்ட் 14 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில தான் சமீபத்துல இந்த படத்தோட செகண்ட் பாடல் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. த வெட்டிங் சாங் அப்படின்ற பெயர்ல ரிலீஸ் ஆகி இருக்க பாடலை கென் கருணாஸ் எழுத சூர்யாவே பாடவும் செஞ்சிருக்காரு. அவரே பாட செஞ்சிருப்பது அவரோட ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். பாடலை பொறுத்த வரைக்கும் வழக்கமான ஜிவி ஸ்டைல்ல மெலோடி டச்சோட கொண்டாட்டமாவே அமைஞ்சிருந்துச்சு. இந்நிலையில இந்த பாடலோட லிரிக்கல் வீடியோவுல சூர்யாவோட டான்ஸை பார்த்து பலரும் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நேருக்கு நேர் படத்துல அவள் வருவாளா பாடல்ல டான்ஸ் ஆடினப்ப அவர் போட்ட ஸ்டெப்பை வச்சு பலரும் கிண்டல் அடிச்சிருந்தாங்க. விவேக் கூட பாத்தீங்கன்னா ஒரு மேடையில அந்த சம்பவத்தை பகிர்ந்திருப்பாரு. இப்ப வெட்டிங் சாங்ல சூர்யாவோட டான்ஸ் ரொம்பவே ஸ்லோவா இருக்கு அப்படின்ட்டும், பாக்குறதுக்கே ஒரு மாதிரியாவும் இருக்கு அப்படின்ட்டும், நேருக்கு நேர் காலத்துக்கே போயிட்டாரே அப்படின்ட்டும் ஒரு சிலர், அதாவது சூர்யாவோட ஹேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்களையும் மீம்ஸ்களையும் போட்டு இணையதளத்துல கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா அந்த பாடலையும் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க, அவரோட டான்ஸையும் பாத்தீங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹேட்டர்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் சூர்யா மாதிரியான நல்ல மனிதர்களுக்கு ஹேட்டர்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. இவ்வளவு நாளா அவரால் ஒரு தியேட்டர் ஹிட் கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் செலக்ட் பண்ண கதையோ அவரோட நடிப்புலையோ எந்த குறையுமே கிடையாது. அவர் நடிப்புல ரிலீஸ் ஆன, அதாவது தியேட்டர்ல கடைசியா ரிலீஸ் ஆன 3 படங்களுமே நல்ல படங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ தியேட்டர் முன்னாடி நின்றுட்டு நெகட்டிவான ஒரு விமர்சனத்தை பரப்ப மட்டும் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நெகட்டிவான விமர்சனத்தை பரப்ப அதெல்லாம் பார்த்துட்டு போய் படம் பார்க்கறவங்களுக்கு படத்தை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் வராது. இவனுங்கெல்லாம் தியேட்டருக்கு வெளியே மைக்க பிடிச்சி பேசினானுங்கல்ல, அதுதான் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த சீன் என்னதான் சூப்பரா இருந்தாலும் இவனுங்க வெளியில நெகட்டிவான விமர்சனத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அது மண்டைக்குள்ள ஓடும் போது அந்த சீன் எவ்வளவு நல்லா இருந்தாலும் அது நல்லா இருக்குன்ட்டு சொல்ல தோணாது. நம்ம மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னா நம்மளை கலாய்ப்பாங்களே அப்படின்ட்டு இவனுங்களும் வெளியே நெகட்டிவாவே அந்த படத்துக்கு விமர்சனத்தை கொடுக்கறது. அதுதான் காரணம். இவ்வளவு வருஷமா தியேட்டர் ஹிட் கொடுக்க முடியல அப்படின்னா காரணம் இந்த மாதிரியான நெகட்டிவான ஒரு விமர்சனத்தை பரப்புனது மட்டும்தான். இப்ப கருப்பு திரைப்படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்த படத்தை ஓட விடக்கூடாது. அதனால இப்ப இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க. டான்ஸ் சரியில்லை, பாட்டு சரியில்லை, டீசர் சரியில்லை, மயிறு சரியில்லைன்ட்டு. இவனுங்களுக்கெல்லாம் பார்த்தா என்னதான் வேலைன்றது தெரியல.
சூர்யா குஞ்ச பிடிச்சி கடிக்கிறதே தான் இவங்களுக்கு வேலையா என்னான்ட்டு ஒன்றும் புரிய மாட்டுது. ஆகுனா சூர்யா படம் ரிலீஸ் ஆச்சு, டீசர் ரிலீஸ் ஆச்சு, ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து குஞ்ச கடிக்க வந்துருவாங்க, குஞ்சு கடி குரங்குங்க மாதிரி. ஆனா அந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்கள் பரப்புறவனுங்க இருக்கிற வரைக்கும் எந்த படமுமே தமிழ் சினிமாவில் பெரிய ஹிட் ஆகாதுங்க. தெலுங்குல பெரிய ஹிட் ஆகுது, கன்னடத்துல பெரிய ஹிட் ஆகுது, ஹிந்தியில பெரிய ஹிட் ஆகுது அப்படின்னா அவங்கெல்லாம் மித்த ஃபேன்ஸோட ரசிகர்களும் மித்த நடிகரோட படமும் ஓடணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்டை கொடுப்பாங்க, விமர்சனம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஐயோ அந்த ஹீரோ படம் ஓடிருச்சுன்னா நம்ம ஹீரோ கீழே போயிடுவாருன்ட்டு அந்த ஹீரோவை எப்படி அடிச்சு கீழே தள்ளலாம் அப்படின்றதான் யோசிப்பாங்க. இப்படியான ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமா முன்னேறாது.